ஃப்ரெண்ட்ஸ், இந்த குரூப் 4க்கு கரண்ட் அஃபேர் ரொம்ப முக்கியம். கடந்து வந்த பாதைகள் பாருங்கள். தினத்தந்தி பேப்பரில் இந்த கடந்து வந்த பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து என்னென்னலாம் விருது கொடுத்துருக்கு, அது வந்து கடந்து வந்த பாதை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் முன்னாடிலாம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த முக்கியமான ஹெட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்து என்ன நடந்துச்சு பாருங்கள். இது 22 குழிகள் தோண்டப்பட்டு 5003 பழங்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன விருதுநகர் மாவட்டத்தில், வெம்பக்கோட்டை பகுதிகளில். அது மாதிரி ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 11 அரசு கலை கல்லூரிகளை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து திறந்து வச்சுருக்காரு. அப்படியே வந்தீங்கன்னா முக்கியமானது இந்த பார்த்தீங்களா, தமிழக அரசு 10 அரசு சேவைகளை எளிமையாக்கும் எளிமை ஆளுமை என்னும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போ வந்து 10 அரசு சேவைகளை வந்து எளிமையாக்கும் வகையில் எளிமை ஆளுமை திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காரு. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா பொருளாதாரம் போது பாருங்கள், ரொம்ப முக்கியம். பொருளாதாரம் நமக்கு 20 கொஸ்டின் இருக்குது, அதில் 5 கொஸ்டின் கரண்ட் அஃபேர் தான் கொடுப்பாங்க கண்டிப்பாக. பாருங்கள், அமெரிக்கா வாழும் வெளிநாட்டினர் தங்களுடைய சொந்த நாடுகளுக்கு அனுப்பும் பணத்தில் 5% வரி விதிச்சு இப்போ அது கொஞ்சம் நம்ம இந்தியா வந்து கேட்டுக்கிறதுனால பாதிக்கப்படுதுன்னு சொல்லி கேட்டுக்கிறதுனால 3.5 மாற்றிருக்கு. அதே மாதிரி ஒரே நாளில் நாடு முழுவதும் 5.9 லட்சம் அரசு காப்பீடுகளை விற்பனை செய்து கின்னஸ் சாதனை படைத்துள்ளது இந்திய ஆயுள் காப்பீடு நிறுவனம் அறிவித்துள்ளது. பாருங்கள், ஒரே நாளில் ஜனவரி 20ஆவது நாளில் ஒரே நாளில் 5.9 லட்சம் காப்பீடுகளை விற்பனை செய்து சாதனை படைத்துள்ளதான். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதே பாருங்கள், வேளாண்மை இந்திய வேளாண்மை மற்றும் அது தொடர்பான துறைகளில் அது ஏற்றுமதி 2024-25 நிதியாண்டில் 6.47% உயர்ந்து $5,191 கோடி எட்டியுள்ளது. இந்த டேட்டா ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் இதிலே பார்த்து நாங்கள் எல்லாமே காமிக்கிறேன். இது கொஞ்சம் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.